இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம். அதனால் நான் வந்து சமையல் பண்ணல. அதுக்கு பதில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறனால நான் வந்து ஒயிட் ரைஸும் நேற்று உள்ள குழம்பு இது வந்து முடக்கத்தான் கீரை குழம்பு இது மீந்திருக்கு. இதுவும் அடுத்தது ரசம் இருக்குது. இது வந்து ரசம், அதனால் இதே நான் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் நான் இன்றைக்கி சமைக்கலை. அதுக்கு பதில் பச்சை புளி ரசம் பண்ண போகிறேன். பச்சை புளி ரசம் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். புளி ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். புளி ஊற போட்டுட்டு இந்த கத்திரிக்காவை நான் முன்ன வந்து கிரில்டு தவா வச்சுருந்தேன், அதில் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, நான் அந்த குச்சி இந்த கம்பிலேயே நான் எடுத்து இந்த கத்திரிக்காவை சுட்டுக்கிறேன். கத்திரிக்காவை சுட்டுக்கலாம். இப்படி வச்சு ஈஸியாக இருக்குது இதில் சுடுறதுக்கு. இப்போ நான் கத்திரிக்காய் சுட்டுக்கிறேன். இந்த பச்சை புளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன், அதுவும் செய்து காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா சுடட்டும். இது நல்லா சுட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாவெலாம் சுட தேவையில்ல, நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சுட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சுட்ட கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நாங்கள் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி 19 தெரியலையே கார்த்திகை, இன்றைக்கி கார்த்திகை 20. நான் 20 நாளும் 20 வகையான குழம்பு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்து காமிக்கிறேன், பச்சை புளி ரசம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஃபங்க்ஷன் போகிறோம், நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம். அதனால் சாப்பாடெலாம் செய்தால் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னா அங்கே தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அதனால் நான் சிம்பிளாக பச்சை புளி ரசம் பண்ணுறேன். பச்சை புளி ரசத்துக்கு இந்த கத்திரிக்காவை நான் நல்லா இது வந்து இந்த கம்பி வந்து சைக்கிளோட ஸ்போக்ஸ் கம்பி தான். அந்த கம்பிலேயே நான் குச்சி அதுக்குள்ளே விட்டு நான் இதை சுட்டுக்கிறேன். அந்த கிரில்டு சிக்கன்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கிரில்டு பேன் இருந்ததுன்னா அதில் செய்யுங்க. என்கிட்ட அதுவும் இருக்குது. அதை விட எனக்கு இந்த குச்சியில் இந்த கம்பியில் விட்டு சூடு பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை புளி ரசம். இதை பாருங்கள், நான் புளியை கரைச்சி இதில் வச்சுக்கிறேன். இந்த பேனில் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கு ஒரு தொகையில் வேறு அரைக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் புளியை கரைச்சிக்கிறேன். ரொம்ப கம்மி புளியாகவே போதும். தண்ணியாக இருக்கணும் புளி, ரொம்ப கெட்டியான பதத்துலலாம் இருக்கக்கூடாது. தண்ணி பதத்தில் நம்ம புளியை கரைச்சிக்கணும். இது உடனடியாக செய்கிற சமையல். அந்த காலத்துலலாம் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் அடுப்பில் சுட்ட கத்திரிக்காய் அப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டு அடுப்பில் சுட்டு தந்துடுவாங்க. அதையும் சுட்டுருவாங்க. அப்புறம் கருவாடு எல்லாமே சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றது. பச்சை புளி ரசம், சுட்ட கருவாடு, அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அடுப்பிலே போட்டு பண்ணிடுவாங்க. நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். இந்த தண்ணி பதத்தில் தான் கரைச்சி வச்சுருக்கேன். இது உடனடியாக செய்கிறது. இப்போ இந்த கத்திரிக்காய் சுடுது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு. அடுத்தது வந்து இப்போ பச்சை மிளகாவையும் நான் வந்து இதுக்குள்ளே இந்த கம்பிக்குள்ளே விட்டு தான் நான் சூடு பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன சாம்பார் வெங்காயம் தான் போடுவாங்க. ஆனால் என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இப்போதைக்கு இல்லை. அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், அதுவும் போடுவாங்க. மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லது சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதை வந்து நான் வந்து சின்னதாக அரிஞ்சிக்கிறேன். ஒருத்தர் வெங்காயத்தை கூட சுடுவாங்க, ஆனால் நான் வெங்காயம் சுட விரும்பல. எங்கள் அம்மா வந்து பச்சையாக தான் போட்டு தருவாங்க எனக்கு வெங்காயம்லாம். இப்போ இதுக்கு தொகையில் அரைக்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்புலாம் வறுத்துட்டு அந்த தொகையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா சுட்டுருச்சு. இது வந்து நல்லா நம்ம அப்புறம் தோலை உரிக்கலாம். இந்த பாருங்கள், இது ஈஸி பெரட்டி போடுறது இந்த குச்சியில் கம்பியில் விட்டால். இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடிசாக நறுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சுட்டது போதும்னு நினைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அது ஆறும். அதுக்குள்ளே நான் வெங்காயத்தை நறுக்கிக்கிறேன். போதும், கத்திரிக்காய் சுட்டுருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை உருவி எடுத்துக்கிறேன். இதை தனியாக வச்சுப்போம். இப்போ வந்து நான் வந்து பாருங்க சுட்ட கத்திரிக்காய் போடும். இப்போ நான் இதில் வந்து இந்த வரமிளகாவையும் இந்த கம்பிக்குள்ளே விட்டுக்கிறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வரமிளகாவையும் கம்பிக்குள்ளே விட்டுட்டு இதையும் சுட்டுக்கிடணும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுட்டுக்குவோம். அந்த கிரில்டு மாதிரி இருந்ததுன்னா அது இருக்குது, இருந்தாலும் நான் இதில் சுட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு சுட்டுக்கிறேன். இதுக்குள்ளே சும்மா குச்சியில் விட்டுட்டு இதையும் சுட்டுப்போம். எனக்கு வந்து 2 மிளகா நான் சுட போகிறேன். இது கொஞ்சம் நெடி வரும், பார்த்துக்கலாம். கொஞ்சம் நெடி வராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வாட்டினா போதும். சிம்மில் வச்சு உடனே நெடி வரும். இது லைட்டாக சுட்டுக்கிட்டேன், போதும் சுட்டுது. இப்போ 2 மிளகா எடுத்துக்கிறேன். இன்னும் 2 மிளகா கூட வச்சுக்கலாம். 2 மிளகா சுட்டுட்டேன். இப்போ இன்னும் 2 மிளகா சுட்டுக்கிறேன். இல்லை இப்படியே கூட வச்சு சுட்டுக்கிடலாம். லைட்டாக பாருங்கள், கையிலே கூட சுட்டுக்கலாம். வெடிக்குது. லைட்டாக ஆனால் இது நெடி வருது, எனக்கு கொஞ்சம் காரம் தேவை, அதனால் நான் 4 மிளகா சுட்டுக்கிறேன். லைட்டாக வாட்டினா போதும், அந்த வாசனை பச்சை வாசனை வராமல் இருக்குது. ஒருத்தர் வெங்காயத்தையும் சுட்டுப்பாங்க, நான் வெங்காயம் சுடலை. வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ பச்சை புளி ரசத்தை அடுப்பில் வைக்கிறேன். இந்த பாருங்கள், அடுப்புலாம் இல்லை, ஆன்லலாம் இல்லை, வெறும் அந்த பாத்திரத்தை தான் இங்கே வைக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயத்தை போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா சுட்ட காஞ்ச மிளகா, சுட்ட